தமிழக முதலமைச்சருக்கு சாவுமணி உறுதி, பரபரப்பு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை பாத்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே தொந்தரவு கொடுக்க அனைத்து விதமான எதிர்கட்சிகளும் சேர்ந்திருக்கிறாங்க. என்னதான் இவ்வளவு எதிர்த்து சேர்ந்திருந்தாலும் கூட கடந்த முறை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின்னா எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்றத நான் ஓப்பனா சொல்லுவேன். சீரியஸ்லி நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சரை பாத்தீங்கன்னா கதையை முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது, உணரவும் முடிகிறது நண்பர்களே. அவ்வப்போது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு சாவு மணியை கூட பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதலமைச்சருடைய கதையையே முடித்து விடத்தான் எந்த அளவிற்கு திட்டத்தை போட முடியுமோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா திட்டத்தை போட்டு கொண்டிருப்பதாக அவ்வப்போது கிடைக்கக்கூடிய செய்திகளும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சரின் ஒட்டுமொத்த கதையையும் முடிக்க எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய இந்த சதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தமிழகத்தின் முதலமைச்சரை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தின் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எதிர்கட்சிகள் இன்று கூட பாத்தீங்கன்னா நம்முடைய நடிகர் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பேசுறார். அவர் பேசுறார் அப்படின்றதுனால என்ன நடந்துற போகுது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஒரு சாதாரணமான நடிகரை இப்ப பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அலையன்ஸ் மாறும். ஏங்க 1996இல் ரஜினி வாய்ஸ் எதிரொலித்ததே அது நடிகர்கள் மூலமாகத்தானே எதிரொலித்தது. ஓகேங்களா? ஏன் இப்ப ஆந்திராவுடைய ஒட்டுமொத்த அரசியலையுமே பாத்தீங்கன்னா ஹலோ ஏபி பாய் பாய் ஒய்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சரா பாத்தீங்கன்னா ஆகியிருக்கிறார் நடிகர். அந்த மாநிலத்துடைய ஆந்திராவின் பவர் ஸ்டாராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண். ஓகேங்களா? கொனிடில்லா பவன் கல்யாண் நேனு அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ஏற்று இருக்கிறார். இதே போல இங்கு நடிகர் விஜய், சீமான், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை தாக்குதல்களை பாத்தீங்கன்னா சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் தற்போது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இருப்பதாகவே இப்போதைய சூழ்நிலையில் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இது இப்படியே தொடர்ந்தால் நிச்சயமாக முதலமைச்சருக்கு சாவு மணி அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்களை இவங்க தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையில் வருத்தத்திற்குரிய செய்திகளாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாகிறது.